ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பிஎம்ஐயை உங்கள் பாடியை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் அதை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா பிஎம்ஐ அவுடேட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த வீடியோவில் பிஎம்ஐ ஏன் அவுடேட்டட் ப்ளஸ் லேட்டஸ்ட்டாக என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பிஎம்ஐ என்னென்னு பார்த்துடலாம். பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஜ், ஜெண்டர், தென் நம்மளுடைய ஹைட் அண்ட் வெயிட், இந்த வேல்யூஸை வச்சு நம்மளுடைய பிஎம்ஐ வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அண்டர் வெயிட்டாக, நார்மலாக, இல்லை ஓவர் வெயிட்டாக, ஒபீஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஎம்ஐன்றது ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் மெட்ரிக்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. பட் இது இண்டிவிஜுவலை அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்ரிக்ஸாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது அக்யூரேட்டாக இல்லை. ஸோ அக்யூரேட்டாக இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, பிஎம்ஐயில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்ரிக்ஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட். ஸோ இதில் இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நார்மலாக இல்லையா அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பாடி கம்போசிஷனை இதில் வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாக்ஸர் முகமதுடைய பிஎம்ஐ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவரோட ஓவர் வெயிட் கேட்டகரியில் செட் பண்ணும். பட் ஆக்சுவலி அவர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டார். ஸோ பாடியுடைய காம்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎம்ஐ வேல்யூ படி நார்மலாக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பாடி காம்போசிஷன் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம என்ன தான் பிஎம்ஐ வேல்யூ நார்மலாக, ஓவர் வெயிட்டாக, அண்டர் வெயிட்டான்னு சொல்லி காமிச்சா கூட இது இண்டிவிஜுவலை அசஸ் பண்ணுறப்ப அவ்வளோ அக்யூரேட்டான ஒரு டேட்டாவாக இருக்கிறது கிடையாது. அதனால தான் பிஎம்ஐ வந்து அவுடேட்டட். ஸோ புதுசாக என்ன மெத்தட் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து புது மெத்தட் கிடையாது. இது வந்து பல வருஷம் ஆச்சு. என்னென்னா இது அந்தளவுக்கு யாரும் அதிகமாக பேசுகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இதை யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க. பட் ஓரளவுக்கு பிஎம்ஐ கரெக்ட் கிடையாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கே வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் பிஎம்ஐயை வந்து ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதை பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முதல்ல சொன்னேன்ல பாடி காம்போசிஷன் அப்படின்னு. ஸோ அதனால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம உடம்புல என்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் ஃபேட் மாஸ். அதாவது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கொழுப்பை தான் ஃபேட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேட்டை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஃபேட் ஃப்ரீ மாஸ், அதாவது லீன் பாடி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லீன் பாடி மாஸில் என்னென்னலாம் வரும்? நம்மளுடைய போன் வரும், மசில்ஸ் வரும், நம்மளுடைய ஸ்கின்னு, ஆர்கன்ஸு, ஹேரு, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் லீன் மாஸ். ஸோ நம்மளுடைய பாடி காம்போசிஷன் வச்சுக்கிட்டா லீன் மாஸ் அண்ட் ஃபேட் மாஸ் இப்படி தான் ரெண்டாக பிரிப்பாங்க. இதில் நம்ம இந்த ஃபேட் மாஸ், ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட் சொன்னது தெரியுமா, அது இதை பேஸ் பண்ணி தான். லைக் நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ், நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம நார்மல் இருக்கோமா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கோமா, ஒபீஸாக இருக்கோமா அப்படின்னு கேட்டகரி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கவங்களை எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிஎம்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்பவே ஹையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்படிங்கிறப்ப லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிசீசஸ்னால் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம உடம்புல சேவாக இருக்கக்கூடிய பாடி ஃபேட் பேஸ் பண்ணி தான் வருது. நம்ம உடம்புல பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் குளுக்கோஸ் ப்ராப்பராக பாடியில் அப்சர்வ் ஆகாது. ஸோ இது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. தென் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக ஹை கொலஸ்ட்ரால் வர சான்சஸ் இருக்குது. இதனால் ஹார்ட் டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. விமென்ஸ்க்கு வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி, இது எல்லாமே ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னால் வர்றது தான். அதனால பாடி ஃபேட் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த் அசஸ் பண்ணுறது இன்னுமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாடி ஃபேட்னு சொல்ல வந்தப்போ பாடி ஃபேட்னாலே பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நம்ம உடம்புல ஒரு தேவையான அளவுக்கு ஃபேட் கண்டிப்பாக இருந்ததும் ஆகணும். அது எசென்ஷியல் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஸோ மென்னுக்கு எசென்ஷியல் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 2 to 5%. அதுவே விமெனுக்கு வந்து 10 to 12%. ஸோ மென்னை விட விமனுடைய பாடி மோர் ஆஃப் அ ஃபேட் மாஸ் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பாடி. இப்போ இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டோம். பட் இதை எப்படி மெஷர் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பாடி ஃபேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக்ஸா ஸ்கேன் இருக்குது, ஹைட்ரோஸ்டாட்டிக் வெயிங் இருக்குது, பாடி ஸ்கேன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே தனித்தனியாக பே பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் எல்லோரும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து ஸ்கின் ஃபோல்ட் கேலிப்பர் வச்சு பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தங்கல் படத்துடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. அமெரிக்கானுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிகிறப்ப ஒரு சின்ன கேலிப்பர் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஸ்கின்னில் வந்து அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி எவ்வளோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னு கண்டுபிடிப்பாங்க. ஈவன் அந்த கேலிப்பர் கூட நம்ம வாங்க வேணாம். இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம இன்ச் டேப் எடுத்துக்கிறது. இன்ச் டேப்பை வச்சு நம்ம பாடியில் நம்மளுடைய நெக் அண்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். தென் நம்மளுடைய ஹைட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கால்குலேட்டரில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கான பாடியோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை அதை காமிச்சிரும். ஸோ இது வந்து மென்னுக்கு. விமெனுக்கு அப்படின்னா நெக், வேஸ்ட் அண்ட் ஹிப்ஸ். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை காமிச்சிரும். இந்த கிடைச்ச வேல்யூவை நம்ம இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சார்ட்டோடைய கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோமா, இல்லை ஒபீஸாக இருக்கோமா, நார்மல் ரேஞ்சில் இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மென் பார்த்தீங்க அப்படின்னா 20% பாடி ஃபேட் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச். இதே விமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு +5%. ஸோ 25% அண்ட் பிலோவில் இருக்கக்கூடியது ஒரு நார்மல் ரேஞ்ச். ஸோ இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சார்ட்டை வச்சு நீங்கள் நார்மல் ரேஞ்சில் இருக்கீங்களா, ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா, ஒபீஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன். சரி, அதில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கும் விமனுக்கும் சரி எந்தெந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜில் என்னென்ன மாதிரி ஃபிசிக் இருக்கும் அப்படின்றத அவங்க விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே இந்த பர்டிகுலர் இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம இதில் ஏதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஃபிட் ஆகும். இப்போ இந்த நார்மல் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சொன்னேன்ல, ஸோ இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் மென்னுக்கும் சரி விமெனுக்கும் சரி ஒரு பெரிய அளவில் பெல்லி ஃபேட் இல்லாமலும் ஓரளவுக்கு ஒரு நார்மல் ரேஞ்சிலையோ இல்லை ஓரளவுக்கு ஃப்ளாட்டாகவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்குமே உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ரேஞ்சில் இருக்கிறப்ப இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டிசீசஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து நான் ஒரு ரேஞ்ச் சொன்னேன், இப்போ 20 ஃபார் மென் அண்ட் 25% ஃபார் விமென்னு. ஸோ இதுக்கு மேலே போயிட்டாலே டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இதுக்கு மேலே போனாலே டேஞ்சர்னு கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு கிடையாது. ஆனால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ அது இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம் தெரிகிறப்ப நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம நார்மல் ரேஞ்சில் இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய வேல்யூ தான். ஆனால் இது போதும் நம்ம பேஸ்லைனாக வச்சு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ப்ராக்ரஸை நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இது ரொம்ப எக்ஸாக்டாக கிடையாது, இன்னும் நான் எக்ஸாக்டாக தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டெக்ஸா ஸ்கேனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ரொம்ப சீப்பான ஒரு மெத்தட். இதவே போதும் நம்ம பேஸ்லைனாக வச்சு நம்மளுடைய சேஞ்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ண அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த ரீசனால தான் பிஎம்ஐ வந்து ஒரு அவுடேட்டடான ஒரு மெத்தட்னும் பாடி ஃபேட் பர்சன்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னுமே நிறைய பேர் வந்து பிஎம்ஐ கால்குலேட்டர் வச்சுட்டு நீங்கள் நார்மல் ரேஞ்சில் இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் ஐடியல் வெயிட் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது கம்ப்ளீட்லி அவுடேட்டட். அதனால அப்டேட்டடாக இருக்கக்கூடிய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்டட் கூட கிடையாது, இது வந்தே பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு யாரும் இதை பற்றி பேசுகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பார்க்குறதுல கிட்டத்தட்ட ஒரு 80% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அதனால் சும்மா சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான், சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு போங்க. கண்டினியூஸாக இந்த சேனலில் வந்து ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் லைக் தட் சும்மா இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சேனலாக இல்லாமல் இதில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் இல்லை ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.